அருண் ஐஸ்கிரீம் வந்து ஒரு தயிர் சாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது பொட்டி கடைகள்லாம் வந்து அந்த கர்ட் ரைஸ் வந்து சேல் பண்ணாங்க. ஒரு ருச்சி ஊறுகாய் வச்சு கர்ட் ரைஸ் சேல் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகல. அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒயாலோன்னு சொல்லிட்டு ஒரு பீஸா, வெஜிடேரியன் பீஸா அவுட்லெட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. எல்லாமே மில்க் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ன்றதுனால. அதே மாதிரி ஹாப்ஸ் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்ஸ் டெய்லி ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் பண்ணாங்க. அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த பிராண்ட் தொடர்ந்து இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்களுடைய மார்க்கெட் பொசிஷனை வந்து அவங்க தக்க வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேனாக நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தலைமுறைகள்லாம் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம இன்னோவேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ரிஸ்க் எடுத்துகிட்டே தான் இருக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய மெயின்லைன் ப்ராடக்டை அதை இன்னும் பியூட்டிஃபை பண்ணுறது, இன்னும் சிறப்பாக வழங்குறது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மாடல் ஆகட்டும், அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அருண் ஐஸ்கிரீம்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். நம்ம ஊரில் இருந்து கிரியேட் ஆன ஒரு பிராண்டு, ஒரு ப்ரைடுன்னே சொல்லலாம். அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா, அந்த பிராண்ட் ஹட்சன் ஃபுட்ஸ் பிராண்ட் வந்து நம்மளுடைய ப்ரைடுன்னே நம்ம சொல்லலாம். இவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. நான் சில விஷயங்களை மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம வேறு ஒரு பெரிய லாங் வீடியோலையோ இல்லை ஒரு பாட்காஸ்ட்லேயோ நம்ம பேசலாம்.